ஹாய் கேஸ், நீங்கள் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா சப்ளை பரோட்டா. அது எப்படி செய்யலாம்னு வந்து பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, அப்புறம் 2 முட்டையை வந்து உடச்சி கிண்ணத்தில் ஊற்றிருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி கரைச்சி வச்சுக்கிறணும். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணி இல்லாமல் மீதி அளவு கரைச்சி ஒரு 10 நிமிஷம் மாதிரி இதை ஊற வைக்கணும். இதை உள்ள வைக்கிற ஸ்டப்பிங் ரெடி பண்ணுறதுக்கு வந்து சட்டியை வச்சுட்டு அதில் வந்து சோம்பு போட்டு தாளிக்கணும். சோம்பு ரெடி ஆனோன்னா அதுக்கப்புறம் வெங்காயத்தை போடணும். வெங்காயம் போட்டு நல்லா ப்ரௌனிஷாக வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போடணும். தக்காளியை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு வந்து மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் போடணும். அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் போடணும். மிளகாத்தூள் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மல்லித்தூள் போட்டு வதக்கிட்டு, இதை வந்து நம்ம பீஃபில் செய்யலாம், சிக்கனில் செய்யலாம், மட்டனில் செய்யலாம். நான் வந்து பன்னீரை வந்து ஒரு 5 ஸ்பூனில் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு தோசை தவா வச்சுட்டு, அதில் வந்து தோசையை ஊற்றிட்டு ஒன் சைடு மட்டும் தான் வேக வைக்கணும். எண்ணெய் ஊற்றக்கூடாது. வேக வச்சுட்டு அதை எடுத்து இந்த ஃபில்லிங்கை வந்து நடுவில் வச்சு நாலாக மடித்து எடுத்துக்கிறணும். நாலாக மடித்து இந்த மாதிரி நான் வச்ச மாதிரி சுற்றி எண்ணெய் ஊற்றி அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சப்புடு பரோட்டா ரெடி. சுவையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் குட்டீஸ்களுக்கு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ்.